சுய இன்ப பழக்கம் ஆர் மாஸ்டர்பேஷன் உயிரணு குறைபாடை காஸ் பண்ணுமா, இல்லாட்டி ஆண் எழுச்சித்தன்மை இல்லாட்டி எரக்டைல் டிஸ்பங்க்ஷன் காஸ் பண்ணுமான்றது நிறைய ஆண்களுக்கு இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி. முதல்ல எடுத்ததுமே அந்த பொண்ணை டெஸ்ட் கூட்டு போறாங்க. அப்புறம் கடைசி பெண்கான காரணிகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறத விட சிம்பிளா ஒரு செமன் டெஸ்ட் பண்ணா ஒரு ஆணுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட் காமனா எந்த ஒரு பிரச்சனைனால அவங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம்ல சிக்கிட்டு இருக்காங்க? உலகம் பூரம் இருக்கிற ஆண்கள்ல மலட்டுத்தன்மைக்கு மோஸ்ட் காமன் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்மோக்கிங் அந்த பொல்யூஷன் ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்றது ஹீட், வெப்பம். இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவத்துல முடியாதுன்ற விஷயமே கிடையாது. எப்படியா இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய இந்த மாஸ்டர்பேஷன் பண்றதுனாலயுமே இது குறையும் அப்படிங்கிறாங்க. அது மித்தா ஃபேக்டா சார்? ஸ்பெர்ம் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நல்ல கேள்விங்க. ஸ்பெர்ம் பேங்க் பத்தி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸ்பெர்ம் பேங்க்ல என்ன செய்யறாங்க, அதோட யூஸ் என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் ஒரு ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. லேப்டாப்பை தயவு செஞ்சு மடியில வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட டாக்டர் கணேஷ் பிரசாத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஹி இஸ் a consultant in urologist. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம். வணக்கம் சார். இப்போ நிறைய ஆண்களுக்கு இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. ஸ்மோக்கிங் நிறைய பண்றதா இருக்கட்டும், ஏர் பொல்யூஷன், இதனால ஒரு விஷயம் இருக்கு. பட் இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டியை நம்மளால எந்த அளவுக்கு குணப்படுத்த முடியும்? மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற வேர்டுக்கு உள்ள போகும்போது அதோட டெஃபினிஷன் தெரியணும். எப்போ அதை மேல் இன்ஃபர்டிலிட்டி இல்லை இன்ஃபர்டிலிட்டின்ற வேர்டுக்கான டெஃபினிஷன் என்னன்னு தெரியணும். கல்யாணம் ஆன ஒரு கணவன் மனைவி ஒரு வருஷமா குழந்தைக்கு முயற்சி பண்றாங்க, எந்தவித கருத்தடை சாதனமும் இல்லாம, ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்பதான் அதை இன்ஃபர்டிலிட்டி இல்ல குழந்தையின்மைன்னு டிஃபைன் பண்றோம். இதுக்கு காரணமான ஆண் காரணிகள், மேல் ஃபேக்டர்ஸ் யூஸ்வலா 50% இருக்கும், ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் 50% இருக்கும். ஆண் காரணிகள் குணப்படுத்தக்கூடிய காரணிகள், குணப்படுத்த முடியாத காரணிகள்னு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக் ரீசன்ஸ் எல்லாம் சில கஷ்டமாக குணப்படுத்த முடியாத ரீசன்ஸ். இப்ப குணப்படுத்தக்கூடிய காரணங்கள் தான் அதிகமான காரணங்கள், மோர் தென் 70-80%. ஸோ ஒரு கப்பல் வராங்க, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு வராங்க. வரும்போது நம்ம டேபு எப்படி இருக்கு நம்ம சமூகத்துலனா, முதல்ல எடுத்ததுமே அந்த பொண்ணை டெஸ்ட் கூட்டு போறாங்க. அந்த பொண்ணுக்கு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் கடைசி பெண்கான காரணிகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறத விட சிம்பிளா ஒரு செமன் டெஸ்ட் பண்ணா ஒரு ஆணுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வெறும் ஒரு 1000 rupeesல முடிய வேண்டிய விஷயத்த நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்ததுமே பெண்ணை பண்றதை விட ஒரு இந்த பிரச்சனையை அணுகிறது முதல்ல ஒரு ஆணுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்றத முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண் சைடு போறது ஒரு சரியான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் சமூகத்துல இருக்கிற டாபுனால இது நடக்கிறது இல்லை. ஸோ ஆண்கான காரணிகள்ல நான் சொல்ற மாதிரி குணப்படுத்தக்கூடிய காரணங்கள் இருக்கும்போது அதை பார்த்து சரி பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஆண் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியும், ஒரு தகப்பனாக முடியும். நிச்சயமா. அண்ட் நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி மோஸ்ட் காமனா எந்த ஒரு பிரச்சனைனால இல்ல எந்த ஒரு பேட் ஹேபிட்னால அவங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம்ல சிக்கிட்டு இருக்காங்க? சரி, இப்ப ஆண்களுக்கான காரணிகள்ல நிறைய காரணிகள் இருந்தாலுமே இப்போ விந்தணு குறைபாடு, அதாவது ஸ்பெர்ம்ல இருக்கிற நம்பர் குறைபாடோ இல்ல மொட்டிலிட்டி குறைபாடு, அதோட வேகம் கம்மியா இருக்கிற மாதிரியோ இல்ல அதோட மார்பாலஜி, அதோட தோற்றம் நார்மலா இல்லாம அப்நார்மலா இருக்கிறதுக்கான காரணங்கள்னு பார்க்கும்போது உலகம் பூரம் இருக்கிற ஆண்கள்ல மலட்டுத்தன்மைக்கு மோஸ்ட் காமன் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா வாரிகோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமது விதையில் உள்ள அந்த ரத்த குழாயெல்லாம் சைஸ் ரொம்ப பெருசாயிட்டா அதை வாரிகோசீல் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியான அறுவை சிகிச்சைகள் மூலமா அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஆண் மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள்ல உலகம் பூரா இருக்கிற மோஸ்ட் காமன் ரீசன் இந்த வாரிகோசீல் என சொல்லப்படும் காரணம் தான். இது தவிர வேற என்ன காரணிகள் இருக்குன்னா, விந்தகத்துல இருந்து, அதாவது டெஸ்டிகல்னு சொல்லுவோம், விந்தகத்துல இருந்து உயிரணுக்கள் டிராவல் பண்ணி வர்ற பாதையில ஏதாவது அடைப்பு ஏற்படலாம். எப்ப அடைப்பு ஏற்படலாம்னா நோய் தொற்றுனால அடைப்பு ஏற்படலாம், இல்ல அந்த டியூப் வாஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம், அந்த டியூப் வேற காரணங்களால பிளாக் ஆகலாம். ஸோ இந்த பிளாக் இருந்ததுன்னா பிளாக்கை சரி பண்ணி விட்டா உயிரணுக்கள் நார்மலா வெளியே வரப்போகுது. அதுவும் ரொம்ப சிம்பிளா முடிகிற விஷயம். இது தவிர வேற சில நோய் தொற்றுகள் காரணமாகவும்
அந்த ஆண்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு சரியான ஆன்டிபயோட்டிக் மருத்துவம் மூலமா அந்த நோய் தொற்றுகளை சரி பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் சரியாக போகுது. அண்ட் ஃபைனலி ஜெனட்டிக் ரீசன்ஸும் உண்டு. ஸோ சில ஆண்களுக்கு நார்மலா இருக்க வேண்டிய குரோமோசோம் XYன்னு இல்லாம ஒரு குரோமோசோம் அதிகமா இருக்கும், XXYன்னு சொல்லுவோம். ஸோ கிளைன்ஃபெல்டர்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி அவங்க பிறவியிலிருந்தே அவங்களுக்கு குறைபாடு இருக்கும், வெளியே ஒன்றும் கண்டுபிடிக்கவும் முடியாது. நிறைய நேரம் அதுக்கான வெளித்தோற்றம் வந்து ஒரு பெண் மாதிரி இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வெளித்தோற்றமும் தெரியாம நார்மல் ஆண்கள் மாதிரியே இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்லாம் இருந்ததுன்னா அதுலேயும் கூட இப்ப நவீன மருத்துவத்துல அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் மூலமா குழந்தை வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஓகே. சோ இப்போ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய தடை கற்களை தாண்டி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம். பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்க முடியும். நிச்சயமா. அண்ட் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மோஸ்ட் காமன் ஒரு ப்ராப்ளம் சொன்னீங்களா, வாஸ்குலர் வெரிகோஸ். யா, அது எதனால சார் வரும்? இப்ப ஒரு சிலர் உயரமா இருக்காங்க, ஒரு சிலர் குள்ளமா இருக்காங்க, ஒரு சிலர் ரொம்ப நேரம் வந்து வெள்ளையா இருக்காங்க, ஒரு சிலர் கருப்பா இருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட உடல் தன்மை பொறுத்தது. வாரிகோசிலும் அந்த மாதிரி ஒரு சிலரோட உடம்புல காரணமே இல்லாம வர்ற பிரச்சனை தான். இதுக்கு அவங்களோட செயல்பாடுகளோ தீய பழக்கங்களோ இல்ல வேற காரணிகளோ எதுவுமே காரணம் கிடையாது. வாரிகோசில்ன்றது 100 ஆண்கள்ல 16 ஆண்களுக்கு காமனாவே இருக்கிற பிரச்சனை. 100 பேருக்கு ஸ்கேன் பண்ணோம்னா 16 பேருக்கு இருக்கும். இப்ப இந்த 16 பேருக்குமே குழந்தை உருவாகம் இருக்கும்னா இல்ல, கிடையாது. இந்த 16 பேர்ல ஒரு 5 இல்ல 6 பேருக்கு தான் குழந்தையின்மை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஓகே. சோ இது வாரிகோசில் பத்தி. அண்ட் இப்போ ஸ்மோக்கிங் அந்த பொல்யூஷன் ஒரு விஷயமா இருக்கு, அது எந்த அளவுக்கு சார் இந்த ஒரு மேல் இன்ஃபெர்டிலிட்டில ஒரு ரோல் ப்ளே பண்ணுது? சோ இப்போ வந்து அவங்க கேக்குற மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இல்லாட்டி வெளியே சுற்றுச்சூழலுக்கான காரணிகள் என்னென்ன, மேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கான காரணிகள் என்னென்னு பார்க்கும்போது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்றது வந்து ஹீட், வெப்பம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து உயிரணுக்கள் வந்து பாதிப்படையுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேப்டாப்பை மடியில் வச்சு கண்டினியூஸாக 6 மணி நேரம் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. கண்டிப்பாக லேப்டாப் சூட்டில் உயிரணுக்கள் பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு. 2வது காமன் ரீசனு நிறைய நேரம் சாணால போய் பாத் எடுக்கிறது, ஒரு சுடுதண்ணியில் போய் 1 மணி நேரம் உட்காந்துருக்கிறது, அழுந்தி ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது உயிரணுக்கள் பாதிப்பு வந்து இன்வேரிபிளி நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ முதல் காரணி வந்து வெப்பம் தான். வெப்பம் தவிர வேற என்ன என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னா அடுத்த காமன் ரீசன் அப்படின்னா ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியேஷனா இருக்கலாம், நம்ம வாட்ச்ல இருக்கிற ரேடியேஷன் கூட சில சமயம் காஸ் பண்ணலாம், போன்ல இருந்து வர்ற மைக்ரோவேவ்ஸ் காஸ் பண்ணலாம். இப்ப இது மட்டும் தனியா வந்து ப்ராப்ளம் காஸ் பண்ணாது. ஏற்கனவே அவருக்கு பிரச்சனை இருக்குதுன்னா இதெல்லாம் அது கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுரும், இருக்கிற பிரச்சனைகளை வந்து அதிகமாக்கிடும். அண்ட் ஃபைனலா பேஷண்ட் ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால் ஜாஸ்தி எடுத்துக்கிறது, பேஷண்ட்டுக்கு இருக்கிற இந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸோட சேர்ந்து ட்ரக் அடிக்ஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே உயிரணுக்களோட நம்பரையும் உயிரணுக்களோட நீந்தும் திறமையையும் ரொம்ப வெகுவா அஃபெக்ட் பண்ணும். ஓகே. சோ லெட்ஸ் சே இப்போ இந்த ஒரு மனுஷனுக்கு இந்த எல்லா ஒரு பிரச்சனையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் ஸ்டில் ட்ரீட்மெண்ட் மூலமா அவங்கள அதை குணப்படுத்திடலாமா? ரொம்ப அருமையா அதெல்லாம் சரி பண்ணலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இதை வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா, அதாவது வெளிக்காரணியாவோ நமக்கு வந்து இப்படி நடந்துருச்சேன்னு நினைச்சு புழுங்கிட்டு மனசுக்குள்ள இல்லாம வெளியே வரணும். நம்ம இந்த பிரச்சனையை விட்டு டாக்டர்கிட்ட வந்து பேசணும், இதை பத்தி படிச்ச கைனகாலஜிஸ்ட பேசணும், இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர்றதுக்கான காரணிகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும், காரணிகள் கண்டுபிடிச்சிட்டா தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவத்துல முடியாதுன்ற விஷயமே கிடையாது. எப்படியா இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஓகே. ஸோ இப்போ சர்ஜரிஸ், இப்போ லேட்டஸ்டா வந்த எக்யூப்மெண்ட்ஸ் படி என்னென்ன சர்ஜரிஸ் தான் சார் பண்ணுவீங்க ட்ரீட்மெண்ட்ல? இந்த சர்ஜரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து குழந்தையின்மைக்கு எப்போ நம்ம பண்ணுவோம்னு முதல்ல பார்ப்போம். 2 காரணங்கள்ல பண்ணுவோம். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரிகோசில் அப்படின்ற பிரச்சனை இருக்கும்போது, அதாவது நம்ம விந்தகத்துல டெஸ்டிகளை சுத்தி இருக்கிற ரத்த குழாயெல்லாம் ரொம்ப பெருசா வீங்கி இருக்கும்போது மைக்ரோ சர்ஜரின்னு சொல்ற சின்ன சர்ஜரி பண்ணி அந்த ரத்த குழாயெல்லாம் நம்ம டை பண்ணி விடும்போது நார்மல் ரத்த குழாயா அது மாறுது. நார்மலா மாறும்போது பெருசா இருந்த ரத்த குழாயில வர்ற சூடு ரொம்ப அதிகமாகி உயிரணுக்கள் ரொம்ப கம்மியானது திரும்ப இம்ப்ரூவ் ஆயிடுது. ஸோ வெப்பநிலை வந்து நார்மலா மாறிடுது. ரொம்ப சிம்பிளான லாஜிக். நீங்க யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு வந்து கருமுட்டை எல்லாமே வயிற்றுக்குள்ள இருக்கு, பட் ஆண்களுக்கு எல்லாத்தையும் இயற்கை வந்து வெளியே வச்சிருக்கு. ஒரு டெஸ்டிகல்னு 1-2 வெளியே தான் இருக்கு, உடம்புக்கு வெளியே. ஸ்க்ரோட்டம்னு அதை சுத்தி ஒரு ஸ்கின் கவரிங் இருக்கு. இந்த ஸ்க்ரோட்டம்ல நார்மலாவே டெம்பரேச்சர் ஒரு 3 டிகிரி செல்சியஸ் கம்மி பாடி டெம்பரேச்சரை விட. ஸோ உடம்பு சூட்டுக்குள்ள வந்து அந்த விந்தகம் இருந்ததுன்னா உயிரணு உற்பத்தி சரியா நடக்காது. வெளியே அதனாலதான் இயற்கை கொண்டு வந்து வச்சிருக்கு, அங்க 3 டிகிரி செல்சியஸ் கம்மி. ஸோ டெம்பரேச்சர் நார்மல் ஆயிடுச்சுன்னா உயிரணுக்கள் உற்பத்தி நார்மல் ஆயிரும். ஸோ வாரிகோசிலுக்கு சர்ஜரி சொல்லியாச்சு. இப்ப அடுத்த காரணம்
விந்தகத்துல டெஸ்டிகள்ல இருந்து ஸ்பெர்ம் டிரான்ஸ்போர்ட் ஆகி வர்ற வழியே ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அதையும் மைக்ரோ சர்ஜிக்கல் டெக்னிக் மூலமாக நம்ம சரி செய்ய முடியும். ஓகே ஓகே. அண்ட் இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்துட்டு நிறைய இந்த மாஸ்டர்பேஷன் பண்றதுனாலயுமே இது குறையும் அப்படிங்கிறாங்க. அது மித்தா ஃபேக்டா சார்? சரி, சுய இன்ப பழக்கம் ஆர் மாஸ்டர்பேஷன் உயிரணு குறைபாடை காஸ் பண்ணுமா, இல்லாட்டி ஆண் எழுச்சித்தன்மை இல்லாட்டி எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் காஸ் பண்ணுமான்றது எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பேச்சு ஆக்சுவலா. பட் ஆனா அது உண்மை கிடையாது, அது மித்து தான், அது ஃபேக்ட் கிடையாது. சுய இன்ப பழக்கம்ன்றது தனியா ஒரு பிசியாலஜிக்கலாவோ சிலருக்கு பெத்தாலஜிக்கலாவோ நடக்க வாய்ப்புகள் உண்டு. பட் அதுக்கும் உயிரணு குறைபாடுக்கும் விரைப்புத்தன்மை குறைபாடுக்கும் பெரிய கனெக்ஷன் எதுவும் கிடையாது. ஓகே. அண்ட் இப்போ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொன்னீங்க, நிறைய பேருக்கு இப்போ அது ஒரு காமன் ப்ராப்ளமா இருக்கிறதா இப்போ நம்மளால பார்க்க முடியுது ரிசர்ச்சஸ்ல. ஸோ வை இஸ் தட் ஹேப்பனிங்? ஏன் இப்போ அது கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கு? எதனால் அது வருது? சரி, விரைப்புத்தன்மை ஆண் விரைப்புத்தன்மை ப்ராப்ளத்தை தான் நம்ம எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி யூஸ் பண்ண வேர்டு வேறு இம்பார்ட்டன்ஸ். அது இம்பார்ட்டன்ஸ்ன்ற வேர்டு வந்து ஒரு மாதிரி ஒரு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸையே குலைக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்றதுனால உலக சுகாதார அமைப்பு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ற ஒரு சேஃபான வேர்டை யூஸ் பண்ணுங்க, அதையும் இன்னும் சுருக்கி இடி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றோம் இப்ப. ஸோ வெளியே வந்து ஒரு டேபுவா ஒரு அசிங்கமா தெரியக்கூடாதுன்றனால இடின்ற வேர்டு யூஸ் பண்றோம். சரி, முன்னெல்லாம் வந்து ஆண்களுக்கான இந்த பீனிஸ்ல இருக்கிற ரத்த ஓட்டம் சரியான நிலையில இருக்கும் பொழுது விரைப்புத்தன்மை சரியான அளவுல இருந்தது. பட் இப்ப இருக்கிற காலங்கள்ல உணவு முறைகள்ல நிறைய மாறுதல்கள் ஏற்படுறதுனாலையும் உட்கார்ந்த மாதிரியே வேலை செஞ்சு நிறைய எக்ஸசைஸை சரியா செய்யல அப்படின்றதுனாலையும் ஆண்களோட உடல்ல இருக்கிற கொழுப்பு அளவு ரொம்ப அதிகமாயிருது. எஸ்பெஷல்லி ட்ரைகிளிசரைடு என்ன சொல்லப்படும் கொழுப்பு. ஸோ இந்த ட்ரைகிளிசரைடு என்ன சொல்லப்படும் கொழுப்பின் அளவு அதிகமாகும் போது இன்டைரக்டா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பேரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம். எப்படி இருதயத்துல இருக்கிற ரத்த குழாய்கள் பாதிக்கப்படுதோ அதே மாதிரி ஆண் குறிக்கு போற ரத்த குழாய்களும் பாதிக்கப்படுது. விரைப்புத்தன்மை சரியான அளவுல இருக்கிறது இல்ல. ஸோ விரைப்புத்தன்மை சரியில்லாத அளவுல இருக்கிறதுக்கு நம்மளோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலு சரியான உணவு பழக்கங்கள் இல்லாததும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். இது தவிர ஸ்மோக்கிங் பண்றது, எக்ஸஸா ஆல்கஹால் எடுத்துக்கிறது, அப்புறம் மற்ற தேவையில்லாத ட்ரக்ஸ் எடுக்கிறதும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். பேஷண்ட்ஸுக்கு சின்ன வயசுல ஏதாவது அடிபட்டு இருந்தது, இல்லைன்னா ஏதாவது ஒரு டிராவல்ல இல்லை டிரான்ஸ்போர்ட்ல வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகி ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் பிரச்சனையாகும். முதுகு தண்டில் அடிபட்டவங்களுக்குமே விரைப்புத்தன்மை பாதிப்படையலாம். ஸோ இதெல்லாம் வந்து காமனான காரணிகள். ஓகே. இந்த காரணத்தை எல்லாத்தையுமே அகைன் ட்ரீட்மெண்ட் மூலமா நம்மளால ட்ரீட் பண்ண முடியுமா? பெரும்பாலும் இது எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்ண முடியும். விரைப்புத்தன்மை வந்து பிரச்சனை வரும்போது ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஒன்னு மருந்து மூலமா சரி பண்றது, ரெண்டாவது அறுவை சிகிச்சை மூலமா சரி பண்றது. ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறது மருந்து மூலமா சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி ஆரம்பிப்போம். 70 to 80% மருத்துவத்திலேயே ஃபென்டாஸ்டிக்கா சரியாகி போயிடுவாங்க. இந்த 15-20% பீப்புள் வந்து மருத்துவம் மூலமா சரியாகாதவங்களுக்கும் பினைல் இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லப்படுற சர்ஜிக்கல் டெக்னிக் மூலமா சரி பண்ண முடியும். ஓகே ஓகே. அண்ட் நீங்க இப்ப சொன்னீங்களா சார், நிறைய பேர் அந்த உட்காந்துட்டே ஒர்க் பண்றதுனாலயோ அந்த ஹீட்னால இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அது ப்ராப்ளமா வரும்னு. பட் அவங்களுக்கு அதுதான் ஒர்க் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் அவங்க என்னென்ன பண்ணா அதுல இருந்து அவங்கள சேஃப் பண்ணிக்கலாம்? எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் ஒரு ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 30-35 நிமிஷத்துல சேரை விட்டு எந்திரிங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, திரும்ப வந்து இந்த இடத்துல உட்காருங்க. லேப்டாப்பை தயவு செஞ்சு மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு உரிய ஒரு ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணுங்க. டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி சானா பாத்து இல்லை சுடுதண்ணியில் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக குளிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்மோக்கிங் முடிஞ்ச அளவு குவிட் பண்ணிருங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், கண்டினியூ பண்ணீங்கன்னா லைஃப் லாங்கா அந்த பிரச்சனை வந்து ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வந்து ஸ்மோக்கிங் வந்து ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா அதை குவிட் பண்ணிருங்க. இந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தீங்க. முக்கியமா எக்ஸசைஸ், டெய்லி வந்து வாக்கிங் எக்ஸசைஸ், எதுவுமே பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 kilometers வாக் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா அது உங்களோட ஜென்ரல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட செக்ஷுவல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். நிச்சயமா. அண்ட் ஃபுட் மூலமா என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிட்டா, என்னென்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணா அது ஹெல்த்தியா அவங்க இருக்கலாம்? உணவு பழக்கங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமா வந்து இந்த ட்ரைகிளிசரைடுன்ற கொழுப்பு யார் யாருக்கெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜங்க் ஃபுட் நிறைய எடுக்கிறாங்களோ. ஸோ சுகர்லேயே வந்து நல்ல சேச்சுரேட்டடா ரொம்ப ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போன சுகர்லாம் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நோயினால அவதிப்படுவாங்க. ரெண்டாவது கொழுப்பளவு. ஸோ கொழுப்பளவுனா நம்ம யூஸ் பண்ற ஃபேட்ல வந்து நல்ல பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ஸோ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக யூஸ் பண்ற ஒரு சிலருக்கு ட்ரைகிளிசரைட் கொழுப்பு ரொம்ப அதிகமாகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தவிர முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எதையும் ஒரு அளவோட சாப்பிட்றது இல்லை.
சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸஸாக போய் நைட்டு 12 மணி பிரியாணி சாப்பிட்றது, ஏர்லி மார்னிங் 2 மணி பிரியாணி சாப்பிட்றது, அப்புறம் நான் வெஜிடேரியன்னா அதையும் அழகாக சாப்பிடாம அதையும் ஒரு எக்ஸஸாக சாப்பிட்ற எல்லாருக்குமே வந்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இப்போ ரொம்ப ரேம்பண்ட்டாக இருக்குது. ஸோ கொழுப்பளவு தேவையில்லாமல் கார்போஹைட்ரேட் அளவையும் சேர்த்து நீங்கள் கூட்டிக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள்ல ஒன்று இந்த ஆண் விரைப்புத்தன்மையும் ஆண் மலட்டுத்தன்மையும். ஓகே, எஸ்பெஷலி இந்த ரெட் மீட் அதுலலாம் கொஞ்சம் நிறைய ஃபேட் இருக்கும் பைப். கண்டிப்பா ரெட் மீட் அப்படின்னு நம்ம பிரிச்சு பாக்குறத விட எல்லாத்தையுமே வந்து அளவுக்கு அதிகமா எடுக்கிறதுனாலையும் தேவையில்லாத நேரங்கள்ல சாப்பிட்றதுனாலையும் ஒரு கண்ட்ரோலே இல்லாம எடுத்துக்கிறதுனாலையும் வர்றதோட சைடு எஃபெக்ட். ஓகே, என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்ன சாப்பிட்டா ஹெல்த்தியா இருக்கலாம்? எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறது இல்லை. டெய்லி ஏதாவது 2 பழம், நல்ல பழம் சாப்பிடுங்க. இதுல எல்லாரும் சொல்ற விஷயம், நான் பழம் சாப்பிட்டேன், என்ன பழம் சாப்பிட்டீங்கன்னு கேட்டா வாழைப்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் வாழைப்பழத்துல பொட்டாசியம் நிறைய இருக்கு, சில விட்டமின்ஸ் இருக்கு, நல்ல விஷயம்தான். பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டெய்லி வந்து நல்ல நார்ச்சத்து இருக்கிற பழங்கள் சாப்பிடுங்க. மாதுளை, ஆப்பிள், இத மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு சுகர் லெவலையும் ரொம்ப ஸ்பைக் பண்ணாம, கார்போஹைட்ரேட்டை ரொம்ப அதிகமா தூக்கி கொடுக்காம, அதே சமயம் விட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. காய்கறிகள் கண்டிப்பா உணவுல இருக்கணும். காய்கறி இல்லாத உணவை சாப்பிடாதீங்க. காய்கறி இருக்கிற உணவு வந்து சுகர் லெவலை ஸ்பைக் ஆகாம காப்பாத்துது. ஓகே ஓகே. அண்ட் ஸ்பெர்ம் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெர்ம் பேங்க் எப்படி சார் ஆப்ரேட் பண்ணும்? சரி, நல்ல கேள்விங்க. ஸ்பெர்ம் பேங்க் பத்தி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸ்பெர்ம் பேங்க்ல என்ன செய்யறாங்க, அதோட யூஸ் என்ன அப்படின்னா, ஒன்று, சப்போஸ் சின்ன வயசுலேயே வந்து யாருக்கோ வந்து ஒரு பர்சனுக்கு புற்றுநோய் வந்துடுது. புற்றுநோய்க்கு கீமோதெரப்பி கொடுக்க போறாங்க. ஸோ கீமோதெரப்பி கொடுக்க போறதுக்கு முன்னாடி அவர் கல்யாணமும் ஆகலை. கீமோதெரப்பி கொடுத்தா அவரோட ஆண் மலட்டுத்தன்மை அதிகமாகும், உயிரணுக்கள்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ கீமோதெரப்பிக்கு பேஷண்ட் போறதுக்கு முன்னாடி உயிரணுக்கள் எல்லாம் எடுத்து ஸ்பெர்ம் பேங்க்ல லிக்விட் நைட்ரஜன் போட்டு ஸ்டோர் பண்ணி வருஷக்கணக்கா எவ்வளோ வருஷனாலும் வச்சிருக்கலாம். எப்போ அவர் கீமோதெரப்பி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா கேன்சரை விட்டு கியூர் ஆகி வெளியே வந்து நல்ல ஒரு உடல்நிலையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு, சப்போஸ் உயிரணு நார்மலா அவருக்கு வராட்டியுமே பேங்க்ல இருக்கிற உயிரணு எடுத்து அவங்க மனைவிக்கு குழந்தையை உருவாக்கலாம். ஸோ இது யூஸ் நம்பர் 1. 2வது யூஸ், கணவன் மனைவி இருக்காங்க, குழந்தை இல்லை, கணவனுக்கு பல சிகிச்சைகள் கொடுத்தாச்சு, என்ன சிகிச்சை கொடுத்தாலும் உயிரணுக்கள் சுத்தமா இல்லாம இருக்கு, வேற வழி இல்லை. பட் ஒய்ஃபுக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, வேற வழி இல்லை அப்படின்ற பட்சத்துல, எப்படி நம்ம ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு நிறைய ரத்தப்போக்கு போகும்போது ரத்த வங்கியில இருந்து ரத்தம் செலுத்தி நம்ம உயிரை காப்பாத்துறோமோ, அந்த மாதிரி இந்த விந்து வங்கியில இருந்து உயிரணுக்களை எடுத்து அந்த கப்பலுக்கு குழந்தைகள் கொடுக்கலாம் அவங்களோட ஒப்புதலோட. ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயத்துல இந்த ஸ்பெர்ம் பேங்க் வந்து உதவியா இருக்கு. அண்ட் இப்போ தொற்று நோயினால நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்பெர்ம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான தொற்று நோயெல்லாம் வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணுது? சரி, சிறு வயதுல வந்து பொண்ணுக்கு வீங்கின்னு ஒரு டிசீஸ் சொல்லுவாங்க, மம்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. பொண்ணுக்கு வீங்கி, அதாவது இந்த கண்ணத்து பக்கத்துல இருக்கிற சலைவரி கிளாண்ட் எல்லாம் பெருசா வீங்கி போயிருக்கும். இந்த பொண்ணுக்கு வீங்கி இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த இன்ஃபெக்ஷனோட ஒன் ஆஃப் தி மெயின் சைடு எஃபெக்ட் வந்து நம்ம விந்தகம், விதைக்கூட்டையை வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சிறு வயதுல மம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஒரு கரெக்டான மருத்துவரை போய் பார்த்து நம்ம விந்தகம் அஃபெக்ட் ஆகாம இருக்கிற மாதிரி அந்த குழந்தையை காப்பாத்திக்கணும். 1. 2வது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், கிளாமிடியான்னு சொல்லுவோம். இந்த கிளாமிடியா இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்லை கொனரியான்னு சொல்லுவோம். இந்த கொனரியா வந்து வெட்டை நோயின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ யூரின் போகிற பாதையில் இந்த கிருமி போய் உட்காந்துட்டு வெள்ளை வெள்ளையாக வந்து டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் உயிரணுக்கள் வந்து வெகுவாக பாதிக்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விந்தகத்திலிருந்து எடுத்துட்டு போகிற டியூப் வந்து அடைபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் இப்போ இந்த எல்லா மாதிரியான நோய்களுக்குமே இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் ரேட் நம்மளால காட்ட முடியுது சார்? பெரும்பாலும் ஆண் மலட்டுத்தன்மைக்கு தீர்வு காண்றது கொஞ்சம் சுலபமான விஷயம்தான். இப்ப வேரிகோசீல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சர்ஜரி மூலமா சரி பண்ண முடியும். அடைப்பு இருந்ததுன்னா அடைப்பை ரிலீஸ் பண்ணி சரி பண்ண முடியும். இல்லை என்றாலும் உயிரணுக்களை டைரக்டா டெஸ்டிகல்ல இருந்து டீசா, டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன் டெக்னிக் மூலமா டைரக்டா உயிரணுக்களை எடுத்து நம்ம இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கருமுட்டையை எடுத்து அதுக்குள்ள எது இருக்கிறதுல பெஸ்டான ஸ்பெர்மோ அதை உள்ள இன்ஜெக்ட் பண்ணி அதை ஒரு எம்ப்ரியோவா நம்ம டெவலப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சயின்ஸ் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்ப அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ் மூலமாக குழந்தையே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில வர்றவங்களுக்கும் நம்ம வந்து குழந்தையை கொடுக்க முடியும்.
ஓகே ஓகே. அண்ட் இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஒண்ணு வந்துட்டு அவங்க ரொம்ப பயந்துட்டு இல்ல வெளியே வரதுக்கு யோசிப்பாங்க, இன்னொன்னு வந்துட்டு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னால யோசிப்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சார் எக்ஸ்பென்சிவ்? பெரும்பாலும் இந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ்னு சொல்றோம்ல, இந்த டெக்னிக்ஸ்ல வந்து செலவு வந்து ஒரு 5000-10,000 ஆரம்பிச்சு 1,00,000 1,50,000 வரைக்கும் போகலாம். பட் ரொம்ப சிம்பிளா வந்து 5000-10,000 வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு குழந்தை உருவாகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்க பிரச்சனைக்கே செலவாகுன்ற முடிவுக்கு நீங்களே வராம உங்க ப்ராப்ளம் என்னன்றத முதல்ல டயக்னோஸ் பண்ணி, சில சமயம் ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் மாத்திரை மூலமாவே சரியான கப்பலும் இருக்காங்க. அது வந்து ஃபியூ தௌசண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும். அதனால நீங்களா ஒரு கன்க்ளூஷன் வராம, நீங்களா சாட் ஜிபிடி போய் தேடாம, நீங்களா யூடியூப்ல உட்காந்து தலையை உடைச்சிட்டு இருக்காம, ஏன்னா அதுல எல்லாம் நிறைய பேர் வந்து சரியா அதை பத்தி மருத்துவ அறிவு இல்லாதவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு மருத்துவர்கிட்ட உட்காந்து பேசுறது, ஒரு மருத்துவருக்கு 2 மருத்துவரா பேசினாலும் பரவாயில்ல. ஸோ மருத்துவம் படிச்சவங்ககிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. நிச்சயமா சார். இந்த காணொலி மூலமா நிறைய பேருக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும்னு நம்புறேன். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.